எனக்கு பெருசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஆனா, கையில சுத்தமா பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு தான். விர்ஜின் ஏர்லைன்ஸோட ஓனர் ரிச்சர்ட் பிரான்சன் எப்படி அவரோட விர்ஜின் ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு பணமே இல்லாம எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆக்சுவலா விர்ஜின் ஏர்லைன்ஸோட ஓனர் ரிச்சர்ட் பிரான்சன் கையில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சுத்தமா காசே இல்ல. ஆனா, ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. அதுக்கு ஜம்போ 747 வந்துட்டு தேவைப்படுது. ஜம்போ 747ஓட விலை வந்துட்டு $150 மில்லியன். ஆனா, ஒரு ஆள் வந்துட்டு நல்லா சாதிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாலே, மில்லியனியர் அப்படின்னாலே 1 மில்லியன் சம்பாதிச்சாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. ஆனா, $150 மில்லியன் இருந்தா மட்டும் தான் அவரால ஒரு ஜம்போ 747 வந்துட்டு வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு ஃப்ளைட்டை வாங்க முடியும். ஓகேயா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், போயிங் கம்பெனியோட ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்விட்ச் பர்சன் கிட்ட வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணும்போது அந்த அம்மா, சரி இவன் ஏதோ குடிச்சிட்டு வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருச்சு. ஆனால் 30 தடவை விடாமல் வந்து கால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கடுப்பாகி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லீஸ் ஏஜென்ட்டை இவனுக்கு அனுப்பிச்சி வைப்போம். பயப்புள்ள வந்துட்டு அந்த லீஸ் ஏஜென்ட்டை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணுறதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீஸ் ஏஜென்ட்டை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த லீஸ் ஏஜென்ட்டை போன உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி பிரிட்டனில் ஒரு கஸ்டமர் இருக்காங்க, பிரிட்டிஷ் ஏர்வேஸ். எனக்கு நீ தேவையே இல்லை. எனக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு கஸ்டமர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீஸ் ஏஜென்ட் வந்து ஆரம்பிக்கிறதே அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ, இப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்துட்டு உங்களோட பழைய ஜம்போ 747 லீஸுக்கு கேட்டால் நீங்கள் தருவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி கேட்டபோது தான் அந்த லீஸ் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு உரைச்சிருக்கு. கரேஜில் சும்மா நிற்கிற ஒரு ஃப்ளைட்டை இவருக்கு வந்துட்டு கொடுத்தா என்ன? ஒன்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் பெரிய அமௌண்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்கிட்ட நம்ம வந்து ஃப்ளைட்டை திரும்பி வாங்கிக்க போகிறோம். கரேஜில் இருக்கிற ஃப்ளைட்டு வந்துட்டு சும்மா ஓடிட்டு வர்றதில் நம்மளுக்கு என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது. ஆனால் கிடைச்சா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு உரைக்குது. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் லீஸ் அக்ரிமெண்ட்டு ஓகே பண்ணுறாரு. ஓகே, ஃப்ளைட்டு மட்டும் கிடச்சிட்டா போதுமா, மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. சிம்பிள் தான். இப்போ ஃப்ளைட்டு வந்துட்டு எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் சேலரி கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டு வந்துட்டு பறக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா 4 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேயா? அவர் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் அப்படி இருக்கிறப்போ 4 மாதம் முன்னாடியே அவரோட டிக்கெட் எல்லாம் ஃபில் ஆகிடுது. அதுவும் பிரிட்டிஷ் ஏர்வேஸோட காம்படிட்டராக போயிங் ஃப்ளைட்டில் ஜம்போ 747ஓட டிக்கெட் எல்லாமே 4 மாதத்துக்கு முன்னாடி ஃபில் ஆகுது. அப்படின்னா அவருக்கு பணங்கிற ஒரு பிரச்சனையே அவருக்கு கிடையவே கிடையாது. இப்போது நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குமே பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையவே கிடையாது. ஆனால் அதுக்கான ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக்கோங்க.